ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது விஜய் பிறந்த நாள் இந்த வைப் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து முடிஞ்ச பாடே கிடையாது. இந்த வைப் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. விஜய் பிறந்த நாளுக்கு முன்னாடி 20ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றவங்க கட்சியினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே வந்து பயங்கரமான ஒரு செட்டப்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ விஜய் பிறந்த நாள் முடிஞ்ச 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் இந்த வைப் வந்து முடியவே இல்லையா? அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து வைப்பாவே வச்சுக்கிறாங்கப்பா. இது முதலமைச்சர் விஜயோடைய பிறந்த நாள்னா சும்மாவா? இதுக்கு முன்னாடி அவர் வந்து தளபதி விஜய் அவருடைய பிறந்த நாள், இப்போ மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி தமிழ்நாட்டை வந்து சும்மா விடுவோம், அதர விடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதர விட்டு இருந்தாங்க. ஆனா இன்னமும் இந்த ஃபீவர், அதாவது விஜய் பர்த்டே ஃபீவர் அப்படின்றது வந்து ஒரு சிலரை விட்டு போகல அப்படின்ற ஒரு பட்சத்தில் வச்சுக்கிட்டாலும் ஒரு சிலர் சர்ச்சையாக்கிட்டு வராங்க, கான்ட்ரவர்சி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த விஜயோட பர்த்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இதுல 2 விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் உன்னிப்பா கவனிக்கணும். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோடைய பிறந்த நாள் அன்னைக்கு திருவள்ளூர்ல ஒரு இறால் அந்த பதப்படுத்துகிற தொழிற்சாலை ஒன்று இருக்குது. அதுல அந்த அமோனியம் வாயு கசிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 9 பேர் கிட்ட என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து அந்த பிறந்தநாள் விழாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசு வச்சுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அது வந்து யாருக்குமே வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் யாருக்குமே உறுத்தல. அது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்தது. வட மாநிலத்தவர் தானங்க. தமிழ்நாடு ஆளுங்க இறந்தாங்களா? வட மாநிலத்தவர் இறந்தாங்க, அதனால அது எங்களுக்கு பெருசா எஃபெக்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ஒரு கொடுமை என்ன தெரியுமா? பள்ளிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் வாழ்க, முதலமைச்சர் விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கட்டாயப்படுத்தி, அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் வந்து விஜயோடைய முகத்தை வரைஞ்சி பயங்கரமான அலப்பறைகளை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு தொழிற்சாலையில 9 பேர் இறந்துருக்கிறாங்க, ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையா? அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பொறுப்பேற்றுக்குச்சு, என்னென்ன வழிமுறைகள் செஞ்சது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அவர் வந்து அவங்க கட்சி ஆளுங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க, செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சட்டமன்றத்துக்குள்ள கேக் கட்டிங்லாம், அதாவது 3 அடுக்கு கேக்கெல்லாம் வந்து என்ன பண்ண கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு முதலமைச்சர் விஜய் சொன்னாரா, இல்லைங்க அந்த அமோனியா வாயு தாக்கி 9 பேர் இறந்துட்டாங்க, என் பர்த்டே நான் செலிப்ரேஷன் பண்றதா இல்லை, கேக்கெல்லாம் வெட்டுறதெல்லாம் இல்லை, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு போட்டோவை போட்டு பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகி விட்டாங்க. விஜய் கட்சியினர் என்ன பண்ணாங்க, தலைமைச் செயலகத்துக்கு கேக் வந்தது, ஆனா எங்க தளபதி எங்க முதலமைச்சர் கேக் வெட்டல. ஏன் தெரியுமா? அந்த 9 பேர் உயிரிழந்தாங்களா, அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா செலிப்ரேஷனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோசியல் மீடியாக்குள்ள இந்த போட்டோவை போட்டு பயங்கரமா தெருக்கி விட்டுருந்தாங்க. மக்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, அப்பா எப்பேற்பட்ட மனுஷன் இல்ல, ஒரு ஆட்சியில வந்து ஒரு 9 பேர் விஷவாயு தாக்கி இறந்துருக்கிறாங்க, அதுவும் வட மாநிலத்தவர் அப்படின்னு கூட அவர் பார்க்காம தமிழ்நாட்டில் இறந்தாங்கல்ல, அவங்களும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெருந்தன்மையா கேக்கு தன்னுடைய பர்த்டே கூட செலிப்ரேஷன் பண்ணவே இல்லை, கேக்கெல்லாம் வந்து அவர் வந்து வெட்டவே இல்லை, இது எந்த அளவுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பெருசா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, விஜய் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, சரி என்ன மாதிரி ஒரு ஆள் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பெருமைகள்லாம் இப்படி பேசிட்டு போது விஜய் உச்சத்துல போயின்னு இருக்கும்போது நடுக்கால வந்து என்ன பண்ணுது, ஒரு மேட்ரு வந்து உள்ள நுழையுது. இந்த மேட்ரு உள்ள நுழைஞ்சோன்னா அப்படியே புஷ்பானமா அப்படியே இறங்கிது, எல்லாமே சரிஞ்சு விழுது. சைக், இப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சரா என்ன ஆகுது? தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கு முட்டு கொடுத்துருந்தாங்களா இன்ஸ்டா இன்ஃபுளுசர், அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே, இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல அப்படியே வலம் வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய பர்த்டேக்கு விதவிதமான கேக்குகள், ஒரு 4-5 கேக்குகளை வச்சு ஒரு டேபிள்ல வச்சு திரிஷா மேடமும் விஜய் அவர்களும் அங்க கேக் கட்டிங்ல இருந்திருக்கிறாங்க. இதுல விஜய் சார் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம், குளு 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 குளுன்னு சந்தோஷம். ஏன்னா ஒரு போட்டோ பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷம் தெரியுது. பக்கத்துல வந்து அழகு ரசிக்கிறாங்க நம்ம திரிஷா மேடம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் முதலமைச்சரை இவ்வளவு அழகு படுத்திட்டோம், இவ்வளவு சிரிக்க வச்சிட்டோம், இவ்வளவு சந்தோஷப்படுத்திட்டோமே, கேக் கட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இதுல இன்னொரு வார்த்தைகள், அதாவது இந்த போஸ்ட் அவங்க போட்டுட்டு இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டுட்டு ஒரு வேர்டு வந்து என்ன பண்றாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த கேக் அந்த போட்டோலாம் வச்சுட்டு வேர்டு போட்டிருக்காங்க, என் வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாக்கிய நபருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதாவது த்ரிஷாவுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக்கிய விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் அர்த்தம்.
அதுதான் போட்டிருக்காங்க. டைம் கூட போட்டிருந்தாங்க 0:00 அப்படின்னு சொல்லிட்டு டைம் போட்டிருந்தாங்க. கரெக்டா இந்த டைம்ல வந்து நான் பண்றேன், விஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. இந்த போட்டோ வந்து பயங்கரமா ரிலீஸ் ஆகவே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல விஜய் பிறந்த நாள் அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப ஹைப்பர் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா என்ன ஆக்டிவிட்டியில இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே என்ன பண்ணாங்க கவனிச்சிருந்தாங்க. ஒட்டுமொத்த சோசியல் மீடியா பார்வையும் த்ரிஷாவோட பேஜ் மேலதான் இருந்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா த்ரிஷா அவர்கள் என்ன பதிவு போட போறாங்க, என்ன மாதிரி செலிப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே கவனிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா த்ரிஷாவுக்கும் விஜய்க்குமான உறவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நண்பர்கள் அப்படின்னு பேசப்பட்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தின் பார்வையில தான் இருக்குது. ஏன்னா அவங்க மனைவி சங்கீதா அவர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க செங்கல்பட்டு கோர்ட்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுல 11வது இடத்துல என் புருஷன் வந்து பாத்தீங்கன்னா நடிகை கூட ஒரு திருமணத்தை மீறிய உறவுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க. இந்த பிரமாண பத்திரத்துல போட்டிருக்காங்க. இத கூட திமுகவின் என்ஆர்ஐ விங்கு என்ன பண்ணிருந்தாங்க எடுத்து சொல்லியிருந்தாங்க. அந்த நபர் யாரு, அந்த நடிகை யாரு அப்படின்னு கேள்விக்குறியெல்லாம் போட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நடிகை யாருப்பா, அவங்க சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பூதாகரமா கிளம்பி இருந்தாலும், இந்த சைடு இவங்க ஆஸ் யூசுவல் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது தான் சோசியல் மீடியாவே என்ன பண்ணிருந்தாங்க, எல்லாருமே த்ரிஷாவோட பேஜ் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுகள் மட்டும் பார்க்குற மாதிரி சில பதிவுகளை இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்களாம். பப்ளிக்கா போடாம க்ளோஸ் ஃப்ரெண்டுகள் மட்டும் தெரியுற மாதிரி தான் போட்டிருந்தாங்களாம். ஆனா இன்னைக்கு அந்த பதிவு பூதாகரமா வெளியே கிளம்பி இருக்குது. அது ஏன் அன்னைக்கு வெளியிடாம இன்னைக்கு வெளியிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல தரக்குறைவா சில பேச்சுக்கள்லாம் பேசின்னு இருக்காரு. சோ இதை மறைக்கிறதுக்கு இந்த விஷயத்தை வெளியிடுறாங்களா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இதை வெளியிட்டாலும் எப்படி பார்த்தாலும் சர்ச்சைக்குள்ளாகிறார் விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருந்தாலும், இப்ப இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள 9 பேர் இறந்துட்டாங்க விஷவாயு தாக்கி, அதனால கேக் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பினீங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்து 4-5 கேக்க வச்சு வெட்டுறீங்களே, இது என்ன அர்த்தம் அப்படின்றதா ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் த்ரிஷா விட்ட பதிவு தான் இன்னைக்கு வைரலா இருக்கு. என் வாழ்க்கையே அர்த்தமுள்ளாக்கிய நபருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா அது என்ன அப்படி நம்மளுக்கு புரியவே கிடையாது. சோ உங்களுக்குள்ள என்ன மாதிரி பாண்டிங் இருக்குது அப்படின்னு கூட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. நான் விஜயனுடைய ரசிகரா இருக்கலாம், விஜய் கட்சியில நிர்வாகியா இருக்கலாம், ஆனா விஜய் செய்யறது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு கூட பதிவுகளை என்ன பண்றாங்க சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வர்றாங்க. ஏன்னா அப்ப வந்து விஜயோட பர்த்டேக்கு த்ரிஷா வந்து செலிப்ரேஷன் பண்ணல, எதுவுமே அவங்க விஷ் பண்ணல அப்படின்னும் போது எல்லாம் புஷ்பானமா ஆயிடுச்சு. எல்லா மூஞ்சில கரிய பூசின மாதிரி தான் இருந்தது. ஏண்டா எத்தனை பேர் தான் கிளம்பி வருவீங்க விஜய் த்ரிஷா வச்சு பேசுறதுக்கு? பாத்தீங்களா எந்த அளவுக்கு அவங்க வந்து இதுவா இருக்கிறாங்க. அவர் சிஎம், அதனால அவங்க இது மட்டும் அவங்க வாழ்க்கையில வரமாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு பலரும் பதிவிட்டு வந்தாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் அபத்தமாக்குற மாதிரி தான். அப்படியெல்லாம் கிடையாது, நான் எப்போதும் போலதான் இருப்பேன், ஏன்னா விஜய் எனக்கு நண்பரு அதுன்றதுனால நான் எப்போதும் போலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் த்ரிஷா அவர்கள் எப்பொழுதும் போல விஜய் கூட இருக்கிறாங்க, அவர் பர்த்டேக்கு செலிப்ரேஷன் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்ற போட்டோ இன்னைக்கு வைரலா இருக்குது அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை ஏன் எல்லாரும் பொதுவெளியில பேசணும் அப்படின்னு, அவர் பர்சனல் லைஃப் அப்படின்னாலும் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய நடவடிக்கைக்கும் இங்க சரியில்லை அப்படின்றது தான் சார் எல்லாருமே இங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும், நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவரை பின்பற்றுகிற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அவரை பின்பற்றுகிற ரசிகர்களுக்கும் ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கணும்ல. சட்டமன்றத்துல அவர் சொல்றாரு, விஜய் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? நிறைய படங்கள்ல ஊழலை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி பேசியிருக்கோம், அது பேசியிருக்கோம் இது பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களே, வாயில தம்மு வச்சுன்னு துப்பாக்கி எடுத்து சுடுறது இதெல்லாம் பத்தி சொன்னீங்களே, அது பாத்தீங்களா? குஷி படத்துல நீங்க எதை பாத்தீங்க, அதை சொன்னீங்களா, அதை பாத்தீங்களா? எவ்வளோ நீங்க பண்ணிருக்கீங்க, ஓகேவா? டாடி மம்மி வீட்டுல எல்லாம் விளையாடுவாமா புள்ள, அந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, பாடி இருக்கீங்க, எல்லாமே இங்க வந்து விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள நாங்க படத்துல இதை பண்ணோம் அதை பண்ணோம் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு சொல்லிட்டு பெருமையா என்ன பண்றாரு, பீத்திக்கிறார். சோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை பேசிட்டு தான் மக்களை மடைமாற்றுகிற விதத்துல இவர் செயல்பட்டு இருக்கிறாரு. ஆனா வெளியில வந்தா
இது பயங்கரமா சர்ச்சைக்குள்ள ஆகுது அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த போட்டோ இன்னைக்கு ரிலீஸ் ஆனதுதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கும் போது வரல, எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த போட்டோ வந்திருக்குது அப்படின்னு. இதுல பல பேர் எதிர்மா ட்ரோல் பண்ணி சோசியல் மீடியால தெரிவிக்க விட்டு இருக்காங்க. இத்தனை கேக் எதுக்காக்கா? ஒரு கேக்கு போதுமாக்கா? ஒரு பீஸ் தானே சாப்பிட போறீங்க, இத்தனை கேக் எதுக்குக்கா அப்படின்னா அது மூஞ்சில அடிச்சு விளையாடுறதுக்கு அப்படின்னு கூட பல பேர் என்ன பண்றாங்க, ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி இருக்காங்க இது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இந்த விஷயம் சோசியல் மீடியால ரொம்ப பூதாகரமா கிளம்பிட்டு இருக்கு. சோ விஜய் அவர்கள் அந்த 9 பேர் இறந்துட்டாங்க விஷவாயு தாக்கி, அதனால பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்க அனுப்பி வச்சாரு அப்படின்னு பெருமை பேசுகிற மத்தியில, இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போயிட்டு ரகசியமா திரிஷா கூட கேக்கு, அதுவும் 5-6 கேக் வச்சு நான் வெட்டி இருக்கிறேன் அப்படின்ற இந்த போட்டோவை எப்படிதான் பார்க்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது. எதுக்கு இந்த வெளி நாடகம், வெளி வேஷம் அப்படின்னு தான் பலரும் கேள்வி கேட்டு வராங்க. திமுக ஐடிவிங்க கூட இதை வச்சு என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டுறாங்க. 9 பேர் பலியானது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. உங்க நடிகை கூட போயிட்டு நீங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதா இப்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? நீங்களா ஒரு முதலமைச்சரா அப்படின்னு திமுக ஐடிவிங்க கூட கேள்விகள் கேட்டு இருக்கு. சோ இந்த போட்டோ விஜய், த்ரிஷா இவங்க வந்து இத்தனை கேக் வச்சு போட்டோ விட்டு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.